ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான வீடியோவாக இருக்கும் நிறைய பேருக்கு. இது வந்து ஒரு மேட்ச் ரிவ்யூ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் மேட்சும் டச் அப் பண்ணிட்டு சிஎஸ்கே பண்ணியிருக்க நம்ம வந்து ஆல்ரெடி போன ப்ரிவியூவில் வந்து பேசியிருந்தோம். ஒரு 10 நாள் கேப் இருக்கு, நைஸாக வந்து எங்கேயாவது ஆஷன் உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி. அதை தான் வந்து திருப்பி நடந்திருக்கு. இதனால இந்த மேட்ச் காஸ்ட் ஆயிருக்கா? அவங்க அடிச்சது 175, அதை சேஸ் பண்ண முடியுமாங்கிறது அடுத்த டிபேட்டபிள் டாபிக் தான். பட் வந்து பவர் பிளேல உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஃபுல் டைம் பவுலர் இல்லாம நீங்க போறீங்க ஆஷன் எடுத்துக்கிட்டு. அன்சுல் கம்போஸ் போட வேண்டிய 2 ஓவர் 10 போட்டு அவர் வந்து 30 ரன் கொடுக்குறாரு. அன்சுல் கம்போஸ் இருந்தாலும் 30 ரன் கொடுத்துருப்பாருன்னு நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரைக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. உங்களுக்கு 2 மேட்ச் டிகாக் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் இன்னொரு மேட்ச் வந்து நிக்கோலஸ் புரன் எடுத்திருக்காரு. அங்கிருந்து தான் கேமே வந்து சிஎஸ்கே பக்கம் திரும்பிச்சு. நிக்கோலஸ் புரன் விக்கெட் தான். அப்படி ஒரு குரூஷியலான ஒரு யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் 2 பவுலர்ஸ் அடி வாங்கினாங்கன்றதுக்காக நாங்க வந்து ஆக்ஷன் ஆக போறோம்னா, நீங்க வந்து எதுக்கு அப்போ 11ஸ்ல வந்து அன்சுல் கம்போஜை வச்சுக்கல? என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன பண்ணிருக்கணும்னா, ஓவர் 10 வந்து 2 பால் 3 பால் தான் ஆடுறாரு. நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கு தூபாவையும் ஜட்டுவும் அனுப்பிடுறீங்க. தோனி ஒரு 16-17 ஓவர்ல வராரு. லாஸ்ட் ஓவர்ல சும்மா ஒரு 7 பால் இருக்கு, 8 பால் இருக்கப்போ ஒரு ஓவர் 10 வராரு. இல்ல 3 பால் தான் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு 3 பால், 6 மேட்ச் ஒரு 3 பால், மொத்தமா இந்த சீசன்ல ஆடி இருக்கிறது அவ்வளவுதான். அப்படி இருக்கப்போ அவரு நீங்க வந்து இம்பாக்ட் சப்ல வைக்கலாமே. ஓவர் நிறைய போயிருச்சு விக்கெட்ஸ் அப்படின்னா அவர் எடுத்துட்டு வர மாதிரி நீங்க ஆஷனாவையும் ஆடணும்னா அதுக்கு நீங்க ஆஷையும் இவரையும் கம்போஜும் உள்ள வச்சுக்க வேண்டியதுதானே. 3 ஃபாரினர் ஆடிட்டு எனக்கு வந்து சுத்தமா அது பிடிக்கவே இல்லை. இந்த மூவ் பத்தி தான் எனக்கு இந்த வீடியோவோட டிஸ்கஷனு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆஷனாவோட ஸ்டாட்ஸை பார்த்துட்டு 4 ஓவர் 25 தான் கொடுத்துருக்காரு, அவரை போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பவர் பிளே பவுலர் யாருங்க? ஓவர் 10 பவர் பிளேல போட்டு அடிப்பாருன்னு தெரியும். அவர் இங்கிலாந்து சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம். அவரால் பவர் பிளேல வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியலன்னு. ஆஷனா ஸ்ட்ரைக் பவுலர் கிடையாது. அப்போ நீங்க அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தாதானே 175 அடிக்கிறீங்கன்றப்ப விக்கெட்ஸ் எடுத்தாதானே உங்களால கேம்லயே வர முடியும். அப்ப நீங்க ஆஷனை எடுத்துட்டு வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா எனக்கு அங்கதான் கேம் போட்டு விட்டாங்க. கிஷோர், உன்னோட தாட் என்ன? அது ஆல்மோஸ்ட் 100% கரெக்டா. இன்னைக்கு தான் அவங்க 65 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டுருக்காங்க. ரெக்கார்ட் இன்னைக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு புவர் ஓப்பனிங் பேர் இந்த டீமு கிட்ட தேவையில்லாம ஒரு கரெக்டான பவர் பிளே பவுலர்ஸ் யூஸ் பண்ணாம அவங்களே ஃபார்ம் வர வச்சிருக்காங்க. இதுதான் இந்த மூவ் தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மொத்தமே நீ கவர் பண்ணிட்டேன். அன்சுல் பூரான்றா லீடிங் ரன் ஸ்கோரர். அந்த பையனை எல்பிடபிள்யூ இருக்கிறாருன்னா ஓப்பனா சொன்னா இப்ப இருக்க ஃபார்முக்கு ரிக்கல் டென்னர், ரோஹித் சர்மால ஈஸியா எடுக்க சான்சஸ் ஆகி கண்டிப்பா சான்சஸ் ஐயா இருக்கு. அப்படியேப்பட்ட ஒருத்தர் வச்சு கலீல் ஒருத்தர் அந்த பக்கம் அடி வாங்கினா இந்த பக்கம் அடி தான் வாங்குவாங்க. நீங்க சொல்லலாம் கலீலும் 24 ரன் போட்டிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. எந்த பிளேயரோனா யோசிச்சிங்கனாவே மைண்ட் செட் மாறிடும். ஒரு ஓவர் போட்டு போறாரு 8 ரன் 10 ரன், அடுத்தோல இவர் வந்து 15 ரன் போட்டு போறாருன்னா அப்ப என்ன ஆவாரு அந்த பவுலரு? விக்கெட் ட்ரை பண்ணோம்னா அது ஸ்லாட்ல விழும். அதுதான் நடக்குமே. அதாவது பவர் பிளே வேற 2 பேர் தான் வெளியே நிக்க முடியும். அந்த மாதிரி டைம்ல ரன்னுக்கு தான் போகும். அதே காணி அந்த ஓவர் 10 சப்போஸ் நல்லா போட்டுருந்தா இன்னைக்கு இந்த டிபேட்டே வந்திருக்காது, அஸ்வின் பட்டியும் பேசியிருக்க மாட்டோம். அவர் அங்கே ரன்னுக்கு போனதுனால கம்போஸ் ஏன் விட்டீங்க? அதோட இந்த மூவை வேற கோச்சோட சேர்த்து ஒரு அந்த மாதிரி அவரு எக்ஸ்ட்ரானே மூவ் எடுக்கிற மனுஷன் அவரும் இப்படி பண்ணியிருக்கான்றது இது என்ன சொல்றது? இது ஓகே சொல்ல வரதா என்னன்னே புரியல. இது ரொம்ப பேட் மூவ் தான் சொல்லணும். நீ ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணால. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல எல்பிடபிள்யூ ரிவ்யூ போயிருந்தா கேம் மாதிரி இருக்கும், அன்சுல் கம்போஸ் இருந்தாலும் அடிதான் வாங்கியிருப்பாரு, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, கலீல் அஹ்மத் ஒரு 10 ரன் போட்டு போறாரு, இன்னொரு ரனுக்கு வந்து இவரும் 11 ரன் போட்டு போறாருன்னா என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல ஓவர் டென்னிங் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், இந்த பேஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகும்னு என்னென்னமோ நம்ம வந்து டிபேட் பண்ணலாம் ஓவர் 10 எடுத்துட்டு வந்ததுக்கு. பட் ஓவர் 10 எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காரு? அவர் நீங்க பவர் பிளேல தான் போட வைக்கணும்னா அந்த 3-4 பால வந்து சாம் கரனே ஆட வச்சுட்டு சாம் கரனே பெட்டரா போடுவாருன்னு தோணுது பவர் பிளேல. அவர் சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி பவர் பிளேல போட்டும் இருக்காரு, பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆல்ரெடி பவர் பிளேல போட்டிருக்காரு கேப்டனா இருக்கப்ப. அதுக்கு நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ற மாதிரி ஒரு பவுலர் ஆடணும், ஒரு ஆல்ரவுண்டர் ஆடணும்னா அதுக்கு சாம் கரனே ஆடிட்டு போலாம். எனக்கு வந்து இப்போ இது வந்து திருப்பி எப்படி இருக்குன்னா, ஆஷி எடுத்துட்டும் ஆட வச்சே ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அங்க வில் ஜாக்ஸ் ஒரே ஒரு ஓவர் போட்டாரு, சாண்டன் 3 ஓவர் போட்டாரு. இவ்வளவுதான் ஸ்பின் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர் தான் 3 ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸ். அங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல் தான்டா, சாண்டன் மட்டும் தான்டா. வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் தான்டா. இங்க 3 பேருமே ப்ரொஃபஷனல்ரா. எல்லாரும் 4 ஓவர் முடிக்கிறவங்க, எல்லாரும் 100 விக்கெட்ஸ் எடுத்துருக்கவங்க. 100 ஓவர் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு. பர்பிள் கேப்க்குலாம் ரன் ரேஸ்ல அந்த பையனுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கும்? அவர் வந்து வாங்கிடல தான் ஆடி இருக்காரு. அது இவருக்கு நான் சொல்றேன், காம்போஜுக்கு அவருக்கு இந்த மாதிரி 2 மேட்ச் நல்லா பண்ண பவுலரை நீங்க உட்கார வைக்கிறீங்க, அடுத்த மேட்ச் அவருக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கு? என்னோட மூவ் எடுப்பாங்க போல, இம்பாக்ட் சப்ல நினைப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆயுஷ் மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து நல்லா பண்ணாரு,
மும்பைல கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. அன்சுல் கம்போஜ் மும்பைக்கு ஆடுறவர். அவர் ஏன் நீங்க வந்து பேக் பண்ணாம இப்படி பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வந்து இது நத்திங் அகைன்ஸ்ட் ஆஷ். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அஸ்வினை நீங்க ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. இப்போ நீங்க அஸ்வின் 11 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தோனிக்கு கீழேயோ மேலேயோ அஸ்வின் வராருன்னா பேட்டிங் ஃபயர் பவர் கிடையாது. பவுலிங்ல வராருன்னா இவர் ஸ்ட்ரைக் பவுலர் கிடையாது, விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டாரு, சும்மா கண்டெயின் பண்ணி கொடுக்க வேணா வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னைக்குதான் ஒரு ஒரு 6 ரன் per ஓவர்ல போட்டு போயிருக்காரு. இப்போ அப்படி போட்டவும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அவரை 11 ஆடி இருக்கலாம். அன்சுல் கம்போஜ் 11 ஆடிட்டு 3 ஃபாரினரை வச்சுக்கிட்டு யார் யாரு ரச்சின், நூர் அகமது, பத்திரானாவை வச்சுக்கிட்டு இவரை வந்து இம்பாக்ட் சப்ல வைக்க வேண்டியதானே, ஓவர் தேவைப்பட்ட ஆட வேண்டியதானே. அந்த 3 பால் வேற யாரும் வந்து ஆடி இருப்பாங்க, அந்த 3 பால் வேற யாரும் வந்து ஆடி இருப்பாங்களே. எனக்கு இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் சிஎஸ்கே பண்றப்போ இது தே டோன்ட் டிசர்வ் பிளே ஆஃப் சான்சஸ். அவ்வளவுதான், அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் முடிச்சு நம்ம பேசிட்டே இருக்கப்போ மேட்சும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஐ வந்து இங்க இருந்து செம கான்பிடன்ஸ்ல வருவாங்க. எல்லா டீமுக்கும் எப்படி வந்து ஒருத்தர் ஃபார்ம் அவுட்ல இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கேச்சஸ் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. 6 லைன்ல வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு டஃப் சான்ஸ் விட்டாரு. கலீல் அஹமத் அங்கெல்லாம் கேமே முடிஞ்சிச்சுங்க. பவர் பிளேல 66 for 0, 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பே அடிக்கல இது வரைக்கும். எம்ஐ அடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எடுத்த பவர் பிளே போலர் ஸ்ட்ரைக்கிங் போலரை உட்கார வச்சதுதான் தப்பு. ஸோ அதை பத்தி பேசுற வீடியோ தான் இது. ஸோ ஃபீலிங் பேட் ஃபார் அன்சுல் கம்போஜ். இந்த மூல தான் இந்த மேட்சை கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 175 நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான மூவ்ஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணாம போயிருக்காங்க, அது வேற. இல்லாஜிக்கல் மூவ் ஒன்று பண்ணி ஒரு நல்ல பவர் பிளே போலரை நீங்க உட்காந்து வச்சு நீங்க ஒரு கேமுக்கு போறீங்கன்னா அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கன்றதான் என்னோட கருத்து. இது ஹார்ஷா இருக்கலாம். நீங்க அவ்வளவு பெரிய கிரிக்கெட் அனலிஸ்டா எந்த டிவிஷன் ஆடி இருக்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு வருஷமா சிஎஸ்கே ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் பண்றப்போ இம்பாக்ட்ஸ் இருக்குன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுவே கரெக்டா யூஸ் பண்ணலங்கிறப்ப அங்கேயே மேட்ச் முடிச்சுருந்தா என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வேற ஒண்ணு பண்ணாங்க. நிறைய பேர் வந்து டக்குனு இப்போ போய் பார்த்தா 145 ஸ்ட்ரைக் ரேட்ல ஜட்டும் தூக்கமும் ஆடி இருக்க மாதிரி தெரியும். அவங்க உருட்டுனாங்க அந்த நம்பர்ஸ் 8th ஓவர்ல இருந்து 15-16 ஓவர்ஸ் வரைக்கும். அந்த இதுக்கு போயிட்டு வந்தப்பறம் அதுவும் ஃபுல் டாஸ், அவ்வளோ ஃபுல் டாஸ் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் உட்காந்து. ஓவருக்கு 2 ஃபுல் டாஸ் வந்தது, குறைஞ்சபட்சம் ஒரு 45 ஃபுல் டாஸ் போட்டுருப்பாங்க. அதுலயும் இவங்க ஒரு 4 4-6 அடிச்சுதான் பெரிய விஷயம். இப்படின்னா பேட்டிங் ஆனா மிடில் ஓவர்ஸ்ல எங்க வாய்ப்பே இல்லை. இல்ல லோவஸ்ட் டிஃபெண்டர் டோட்டலே 206 தான். 175 தான் அடிச்சிருக்காங்கன்றப்போ 30 ரன் ஷாட், அங்கேயே கேம் ஓவர். அதுக்கு மேல நீங்க பவர் பிளேல அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ற போலர் எடுத்துட்டு வந்து ஆடலைன்னா முடிஞ்சிச்சு கேம். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறப்ப முடிஞ்சிச்சுங்கிறதா என்னோட கருத்து. அதை பத்தி தான் பேச வந்தேன். உனக்கு ஏதாவது சொல்லணுமா அஸ்வின் பவுலிங் பத்தி? அஸ்வின் போட்டிருக்காரா, குறைய சொல்ல முடியாதா? அவரை வந்து நம்ம 3-4 வருஷமா ஸ்ட்ரைக்கராகவே பார்க்கல. ஆர்ஆருக்கு இருக்கிறப்பவும் சரி டிஃபெண்ட் தான் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி பஞ்சாப் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அங்கேயும் வந்து ஸ்ட்ரைக்கராலாம் இல்லாம தான் இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவரை எப்படி நம்பி நம்ம பவர் பிளேல கொடுக்க முடியும்? டிஃபெண்ட் பண்ற மேட்சா இது, ஸ்கோர் கம்மி, நீ பேசிட்ட ஆல்ரெடி. அந்த மாதிரி ஒரு பவர் பிளே ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 10 ஓவர் 80 வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ லாஸ்ட் 9 overs 100 அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டு தான் ஃபுல் மேட்சும் பார்த்துருக்கோம். அந்த ஜடேஜா ஆடின நாக்கா இருக்கட்டும், டூபே ஆடின நாக்கா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நாக் ஆடினா 170 இல்லை 150 அடிக்க முடியாது. ஏதோ அவங்க போட்ட லூஸ் டெலிவரிஸ்னால அதை கன்வெர்ட் பண்ணி அடிச்சாங்க. அப்பயும் பாருங்க லாஸ்ட் சாண்ட்ல வந்து நிக்க வச்சுட்டு போயின்னு இருக்காரு. இந்த லெவல்ல இருக்கு. மற்ற டீம் கிட்ட இந்த மாதிரிலாம் ஸ்பின் போட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவன் எங்கெங்கயோ போய் அடிச்சுன்னு இருக்காரு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. டெல்லியா எடுத்துக்கோங்க, பெங்களூர் எடுத்துக்கோங்க, வேற யாரையும் வேணாம். நீங்க என்னென்னவோ சொல்றீங்க அந்த டீமை. அவங்க இந்த இப்போ எவ்வளோ ஆயிருக்காங்க. கப்பில்லன்றோம். நீங்க இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் எவ்வளோ ஆயிருக்கீங்களா? சரி, டவுன்லயே ஒரு பவர் ஹிட்டர் வச்சுக்கோங்களேன். ஏன் வச்சுக்க மாட்டீங்க? தோனியை மட்டும் நம்பினா எப்படி? அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி 156 ஸ்ட்ரைக் ரேட்ல 176 அடிச்சது சூப்பர், ஓகே, அக்செப்டபிள். 206 டிஃபெண்டே பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி 176 அடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த மூவ்? அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே என்ன புரிஞ்சுன்னா இட்ஸ் நாட் அபவுட் அஸ்வின், இட்ஸ் அபவுட் டீம் காம்பினேஷன், இட்ஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல், இட்ஸ் அபவுட் டீம் கான்ட்ரிபியூஷன். ஸோ நீங்க ஒரு பிளேயர் வந்து இன்னைக்கு ஒரு 4 ஓவருக்கு 40 ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆஷ் வந்து ஒரு 4 ஓவர் போட்டு 25 ரன் நோ லாஸ் போட்டு போயிட்டாருன்னா நிறைய பேர் வந்து அனலிஸ்டே வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டு போயிட்டாரு. டீமே வந்து இவ்வளவு ரன் பர் ஓவர் போட்டிருக்கப்ப இவர் மட்டும் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு, இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியுங்கன்னு கேட்பாங்க. யாரோட பிளேஸ்ல அவர் வந்து ஆடி இருக்காரு அப்படிங்கறத இங்க பிரச்சனை. அர்ஜுன் கம்போஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பவுலர், பவர் பிளே பவுலர் இல்லாதனால ஓவர் டென் போட்டுதான் கேமே போயிடுச்சு. லக்னோ கிட்டயும் சரி பஞ்சாப் கிட்டயும் சரி 2 ஓவர் போட்டிருக்காரு பவர் பிளேலயே. லக்னோவில 3 ஓவர் போட்டிருக்காரு கன்சிக்யூட்டிவா போட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. 19-20
விக்கெட் இவனும் போட்டிருக்காரு, நல்லா தான் போட்டிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். பவர் பிளேல விக்கெட் எடுக்கலையே, அந்த விக்கெட் யார் எடுப்பா? அங்க கம்போஸ் விக்கெட் எடுத்தாலே கலீல் அஹ்மத் சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுத்தாரு லக்னோ கிட்ட. மார்ஷ் அவர் தான் அவுட் பண்ணாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கா இருந்தது. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து தட்டி ஆடிட்டாங்க. மார்க்கம் கொஞ்சம் சொதப்பினாரு. அந்த ஸ்ட்ரைக் எங்க கிடைக்கலையே. அப்போ ஒரு பெரிய மிஸ். அதுதான் நானும் சொல்ல வரேன். இட்ஸ் அபவுட் டீம் காம்பினேஷன் தான். ஒரு பவுலர் நல்லா பண்ணியிருக்காருங்கிறப்ப கண்டிப்பா அவரை தான் வச்சு ஆடி இருக்கணும். எனக்கு கேட்டீங்கன்னா அங்கதான் வந்து கோட்டை விட்டாங்க சிஎஸ்கே நினைக்கிறேன். ஒரு அப்ஃப்ரண்ட் 175 நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா பவர் பிளேயர் 2-3 ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாதான் கேமே ஆன் ஆகும். நீங்க வந்து ஒரு கான்பிடென்டே இல்லாத ஓவர் 10 மொத்தமா 6 பால் ஆடி இருக்காரு, மொத்தமா ஒரு 6 ஓவர் போட்டிருப்பாரு இந்த ஐபிஎல்ல. அப்படி இருக்கப்போ அவர்கிட்ட நீங்க நியூ பால் கொடுக்குறீங்க செகண்ட் ஓவர்னா அங்கதான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பவர் பிளேல சாரிடா, அதாவது பவர் பிளேயர் சப்போஸ் ரிக்கல் ரோஹித் சர்மா கைட்டிருந்தா 6 ஓவருக்கு அப்புறம் அஸ்வின் வந்தனால செஞ்சிருப்பாரு. வில் ஜாக்ஸும் சரி, நான் அடிச்சு சொல்றேன், திலக் வர்மாவும் சரி, சூரியகுமார் யாதவ் டேக் டவுன் பண்ண சான்ஸ் இருக்கு. அவரோட ஸ்வீப்புக்கு ஜடேஜா ஸ்டெம் டு ஸ்டெம் வேகமா ஒரு பால் போறோம்னா அவரும் எல்பி மேட்சே வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா லெஃப்ட்டுக்கு சூப்பரா போறாரு அஸ்வின், குறைய சொல்ல முடியாது. ஸோ திலக் வர்மா கஷ்டப்பட்டிருப்பாரு. வில் ஜாக்ஸ் பின் ஆடுறதே இல்லை. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் அஸ்வின் தான் வில் ஜாக்ஸ் எடுத்தாரு. ஸோ அது எல்லாமே வேற லெவல் மூவ் ஆயிருக்கும். தேவையில்லாம நீங்க அஸ்வினை ட்ரை பண்ண போறீங்கன்னு முதலே தெரிஞ்சிருச்சா? அப்பயே ஓவர் 10 11 வேற மாதிரி வச்சிருக்கலாமே. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். ஓவர் 10க்கு வந்து நீங்க கொடுக்கவே போறது இல்லை. நீங்க ரொட்டேட் பண்ணி ஆடுறவங்களே இறக்கிடுறீங்க முன்னாடி. ஒரு ரிஸ்க் எடுத்து அவர் நம்பர் 4 நம்பர் 5 அனுப்புறது இல்லை. நம்பர் 7ல அவர் வரதுக்கு அவர் நீங்க இம்பாக்ட் ஷேப்ல வச்சுக்கோங்க. 3 ஃபாரினர் ஆடினா போதும். டெல்லியில 2 ஃபாரினர் வச்சுதான் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க 4 ஃபாரினர் ஆடியா ஆகணுங்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. அப்புறம் ஆட முடியலன்னா இங்கதான் கோட்டை விட்டாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் ஷேப் ரூல்ல கரெக்டா யூஸ் பண்ணல. டீம் காம்பினேஷன் சரியா இல்லை. 175 டிஃபெண்ட் பண்ண வரப்போ ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ற பவுலர்ஸ் வேணும். அன்சுல் கம்போஸ் மாதிரி ஒரு பவுலர் நீங்க எடுத்துட்டு வரலங்கிறப்ப கேம் ஓவர். தட்ஸ் ஆல். நத்திங் அகைன்ஸ்ட் ஆஷனா. ஸோ இதுக்கு மேலே சிஎஸ்கே வந்து அவ்வளோதான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ங்கிறது. இன்னும் மேத்தமெட்டிக்கலி ஒரு மேட்ச் தோக்கணுமோ அது நெக்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு டீப் டைப் டிஸ்கஷன் கிடையாது, நம்ம லைவ்ல வந்து பேச போறோம். இது வந்து இந்த மூவ் பத்தின விஷயம் தான். ஸோ இதோட இது முடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.